கிறிஸ்துவில் பிரியமான தேவ ஜனமே, மீண்டும் இந்த காலவோளை தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை உங்களுக்கு கொண்டு வருவதிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தருக்குள் சுகமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து நாங்கள் உங்களுக்காய் ஜெபிக்கிறோம். தைரியமாய் இந்த பூமியின் வாழ்க்கையை கிறிஸ்துவை சார்ந்து நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் சபையாரும் தெய்வ பிள்ளைகள் யாவரும் ஓட நாங்கள் வாழ்த்துகிறோம், உங்களுக்காய் ஜெபிக்கிறோம். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை நாம் வாசிக்க கேட்டது போல, நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமல், ஏசாயா எரேமியாவை கொண்டு தேசத்தின் பாவமும் அக்கிரமும் பெருகின போது தேசத்தை தேவன் கைவிட்டார். அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே சபை இஸ்ரவேல் ஜனங்கள் தள்ளப்படுகிறார்கள். அதிலே தேவன் சிருஷ்டித்த மனுக்குலத்தை கெடுத்தவன் இன்றும் சபையை, தேவ பிள்ளைகளை அவன் கிறிஸ்துவை சார்ந்து வாழ விடுவதில்லை. அந்த விசுவாச வாழ்க்கையை அவர்கள் ஆத்தும நஷ்டப்படுவதற்கு ஏதுவான சகல தந்திரமான சூழ்ச்சிகளையும் அவன் செயல்படுத்தி கொண்டுதான் இருக்கிறான். அதற்கு உதாரணம் தான் இது. அதற்கு தேவன் சபைக்கு செய்கிற காரியங்கள் என்ன என்பதை அடையாளப்படுத்துகிறது.